குமரேச சதகம். முருகனாகிய குமரனை முன்னிலைப்படுத்தி பாடப்பட்ட 100 பாடல்களை கொண்ட நூலாதலின் இதனை குமரேச சதகம் என்றார்கள். விளையும் ஒரு பொருள் மேல் 100 தளைய உரைத்தல் சதகம் என்பது இலக்கண விளக்கம். குமரேச சதகத்தின் ஆசிரியர் பெயர் குருபாததாசர். புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள புல்வயல் என்னும் ஊரை சேர்ந்தவர். தன்னுடைய சொந்த ஊரில் உள்ள முருகன் மேல் பக்தி கொண்டவராய் சதகம் பாடி அதற்கு குமரேச சதகம் என்று பெயர் வைத்ததோடு தன் பெயரையும் குருவாகிய முருகன் குமரனின் திருநாமம் பிரதிபலிக்க குருபாததாசன் என்று வைத்துக் கொண்டார் போல் தெரிகிறது. இவருடைய இயற்பெயர் முத்து மீனாட்சி. ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு முற்பட்டவராய் இருப்பார் போல் தெரிகிறது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். வீணான உழைப்பு எது என்று இந்த பாடலிலே ஆசிரியர் கூறியுள்ளார். அது வீணுக்கு உழைத்தல் என்ற தலைப்பிலே அமைந்துள்ளது. அந்த பாடலை பற்றி இப்பொழுது பார்ப்போம். குயில் முட்டை தனதென்று காக்கை அடைகாக்கும் குணம்போலும் ஈக்கள் எல்லாம் கூடியே தாம் உண்ண வேண்டும் என்றே தினம் கூடுயித்த நரபு போலும் பயில் சோரருக்கு பிறந்திட தாம் பெற்ற பாலன் என்றுட்கருதியே பாராட்டி முத்தம் இட்டு அன்பாய் வளர்த்திடும் பண்பிலா புருடர் போலும் துயிலின்றி நிதிகளை தேடியே ஒருவர்பால் தொட்டு தெரித்திடாமல் தொகை பண்ணி வைத்திடுவர் கை கொண்டு போகவரு சொந்தமானவர் வேறுகான் வைரமுடு சூரனை சங்காரமே செய்து வானவர்க்கு உதவு தலைவா மயிலேறி விளையாடு குகனே புல்வயல் நீடு மலைமேவு குமரேசனே. சிலருடைய உழைப்பு வீணாக போய்விடுகிறது. எப்படிப்பட்டவர்களுடைய உழைப்பு? பகல் இரவு பாராது உறக்கமின்றி உழைத்து பணத்தை சம்பாதித்து அதை யாருக்கும் 10 பைசா கொடுக்காமல் பாதுகாத்து சேர்த்து வைத்து அவர் அயர்ந்த நேரம் பார்த்து யாரேனும் களவாடி சென்று விட்டார்கள் என்றால் அவர் பட்ட உழைப்பால் பயன் என்ன? அது வீண்தானே? அது வீணுக்கு உழைத்தல் தானே? இப்படி வீணாய் போனவர்களுக்காக 4 வரிகளை எழுதி வைத்துள்ளார் குருபாததாசர். துயிலின்றி நிதிகளை தேடியே ஒருவர்பால் தொட்டு தெரித்திடாமல் தொகை பெண்ணி வைத்திடுவர் கை கொண்டு போகவரு சொந்தமானவர் வேறுகான் என்பது. இங்கே உழைப்பவன் ஒருவன், அதன் பலனை அனுபவிப்பவன் இன்னொருவன் என்றாகிவிடுகிறது. முருகா, வைரமுடு சூரனை சம்காரம் செய்து வானவர்க்குதவு தலைவா மயிலேறி விளையாடு குகனே புல்வயல் நீடு மலைமேவு குமரேசனே. இது எதைப் போல இருக்கிறது என்றால், குயில் முட்டை தனதென்று காக்கை அடைகாக்கும் குணம் போலும் காக்கை கூட்டிலே காக்கை இல்லாத நேரம் பார்த்து குயில் முட்டையிட்டு செல்ல அதையும் தனது முட்டை என்று கருதி அடைகாத்து குஞ்சு பொரித்து குஞ்சாகி வளர்ந்த பின்பு அடையாளம் பார்த்து விரட்டுவதைப் போலவும் தேனீக்கள் கூட்டமாக கூடிப்பறந்து எங்கெங்கோ சென்று மகரந்தம் சேகரித்து அதை கூட்டில் வைத்து தேனாக மாற்றி தாங்கள் உண்ண வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது தேன் எடுப்பவன் வந்து அதை எடுத்து அவன் அனுபவித்துவிட்டு போவது போலவும் கூடியே தாம் உண்ண வேண்டும் என்றே தினம் கூடுயித்த நரபு போலும். நரபு என்றால் தேன். பயில் சோரருக்கு பிறந்திட தாம் பெற்ற பாலன் என்று உட்கருதியே பாராட்டி முத்தமிட்டு அன்பாய் வளர்த்திடும் பண்பிலா புருடன் போலும். கணவனுக்கு தெரியாமல் திருடுத்தனமாக வந்து மனைவியின் கள்ளப்புருஷன் அவளோடு கூட அதனால் பிறந்த பாலகனை தான் கூடியதால் தனக்கு பிறந்தவன்தான் என்று நம்பி இதை தாம் பெற்ற பாலன் என்று உட்கருதியே என்கிறார். உட்கருதியே என்றால் மனதில் உண்மை என்று நம்பியே என்று பொருள். வேறொருவனுக்கு பிறந்த பிள்ளையை தன் பிள்ளைதான் என்று நம்பி பாராட்டி முத்தம் கொடுத்து அன்பாய் வளர்த்திடும் பண்பில்லாத புருடர் போலும் என்றார். பண்பில்லாத புருடன் என்றால் உண்மையது பொய்யது என்று கண்டுபிடிக்கும் பண்பை வளர்த்து கொள்ளாத கணவன் போலும் இருக்கிறது என்று முடிக்கிறார். பாடுபட்டு தேடி பணத்தை பிறருக்கு கொடுக்காது கள்வனுக்கு கொடுத்தவனுடைய உழைப்பு மட்டுமா வீணாகப் போகிறது? மாதக்கணக்கில் சேர்த்து வைத்த தேனை யாரோ ஒருவர் எடுத்துச் சென்று விட்டதால் தேனீக்களின் உழைப்பும் வீணாகிறது. யாருக்கோ பிறந்த பிள்ளையை இவனுக்கு பிறந்ததாக நினைத்து ஏமாந்து போன புருஷனின் உழைப்பும் வீணாகி போகிறது. ஆகவே இந்த பாடலுக்கு வீணுக்கு உழைத்தல் என்ற தலைப்பு பொருந்தும் தானே. நன்றி. மீண்டும் இன்னொரு பாடலில் சந்திப்போம்.